பாஜக கூட இல்ல இன்னி அளவு கூட இல்லைன்னு மதிமுக வைகோ சொல்றாங்க. ஆனா நீங்க முதல் நெருக்கம் கட்சி அப்ப கட்சி அவர் கட்டுப்பாடு இல்லை. நிச்சயமாக தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குமேனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நீக்குவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது? என் மீது ஒரு அபாண்டமான துரோகப்பழியை தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தியா துரோகம் செய்ததை போன்று மல்லை சத்தியா எனக்கு துரோகம் செய்தார் என்று சொல்வதற்கான அந்த மனச்சான்று எங்கே இருந்து வந்தது? இதயத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டுதான் இதுபோன்ற ஒரு அபாண்டமான பழிச்சொல்லை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். கட்சி உங்களுடன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதன் மூலமாக தெரிகிறது. உங்களுடைய விருப்பம் திமுக கூட்டணியில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த உறுதிமொழி, டாக்டர் கலைஞரை சந்தித்த போது காலமெல்லாம் உங்களுக்கு துணை இருப்பேன், இருந்ததைப் போன்று தலைவர் தளபதிக்கும் இருப்பேன் என்று சொன்ன அந்த உத்தரவாதம் உண்மையாகுமேயானால் பாஜகவுடன் கையெழுத்து பெற்றது தவறு என்று ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை? எனவே உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம், ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை அவரிடம் அந்த கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு, வேதனைக்குரிய ஒன்று. இது தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்ற வரையில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக நான் இருக்கின்றேன். நானும் வெளியேறவில்லை, அவர்களும் என்னை வெளியேற்றவில்லை. எடுக்கட்டும், அதுக்கு பின்னால் நாங்கள் சொல்றோம். இதை உங்களை மீண்டும் சந்திப்போம்.